ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் வாய்ஸ் ஆஃப் கேலக்ஸி. நம்ம சேனலில் அடுத்த கதையை பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம புதுசாக ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். சரி, ஓகே, வாங்க கதைக்கு போகலாம். இரவின் அமைதியை கிழித்து கொண்டு பயங்கரமான சப்தம் வந்து கொண்டிருந்தது. இந்த வினோத சப்தம் எங்கிருந்து வருகிறது என்று அந்த சப்தம் வரும் திசையில் நடந்து செல்கிறான் வருண். கொஞ்ச தூரத்தில் அந்த மங்கிய வெளிச்சத்தில் கையெடுத்து கும்பிட தோணும் அளவிற்கு மங்களகரமான பெண் தன் கையில் குழந்தையை பிடித்து கொண்டு போவது தெரிந்தது. அவளும் அந்த சப்தம் கேட்டுதான் செல்கிறாள் என்று தன் மனதில் நினைத்து கொண்டே அவளை பின்தொடர்ந்தான் வருண். இந்த நேரத்துல ஆளில்லாத இந்த இடத்துல இந்த பொண்ணு அதுவும் குழந்தையோட என்ன பண்ணுது? ஏம்மா பொண்ணு நில்லு, அட நில்லுன்னு சொல்றேன்ல. அவள் நின்று திரும்பினாள். என்னையா கூப்பிட்டீங்க? ஆமா, எங்க போறீங்க? ஏதோ சப்தம் வருது, அதான் என்னன்னு பார்க்க போறேன். ஏமா இந்த ராத்திரியில கை குழந்தைய வேற வச்சிட்டு இப்போ இந்த ஆராய்ச்சி தேவையா? நீ எங்க போன்னு சொல்லு, நான் கொண்டு விடுறேன். நீ கொண்டு விடுவடா? விடுவ. முதல்ல நீ உயிரோட இருந்தா தானே அவளை கொண்டு விடுவ. உன்னை யாரு விட போறா? இன்னைக்கு உன் ரத்தத்தை குடிக்கமா விட மாட்டேன்டா. வாடா வா என்று அவனை அழைத்தவாறு அவன் அருகில் நெருங்கியது அது. பாதி முகம் கொண்டு மீதி முகம் முழுவதும் பீந்து தொங்கிக் கொண்டிருந்தது. கண்கள் இருக்க வேண்டிய இடத்தில் ஒன்றில் குழியும் இன்னொன்றில் தேலும் இருந்தது. கைகள் கூரிய நகத்துடன் பாதி எரிந்த நிலையில் புழு நெளிந்து கொண்டிருந்தது. அது பேசும்போது அழுகிய முட்டை நெடி வந்தது. அவனால் தாங்க முடியாமல் திரும்பும் வேளையில் அது அவனை நெருங்க, அந்த பெண் அவனை காக்க ஓடி வரவும் அவனை பிடிக்க வந்த அதன் கைகளுக்கு அவள் சிக்கினாள். என்னங்க, குழந்தைய எடுத்துட்டு போங்க, போயிடுங்க, நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க போங்க. விடு, அந்த பொண்ணை விடு விடு. டேய் நீ விடுடா, கழுத்தை வலிக்குதுடா. டேய் விடுறா. டேய் விடுறா அண்ணா. டே பாவி. அம்மா இங்க வா. இந்த வருண் விஜய் அண்ணன் கழுத்தை புடிச்சு வச்சிருக்காம். அடிச்சு புடிச்சு ஓடி வந்த ஜானகி தூக்கத்தில் தன் மூத்த மகன் விஜய் கழுத்தை பிடித்து கொண்டிருக்கும் இளைய மகன் வருண் தலையில் தண்ணீரை ஊத்தி விட்டார். டே என்னடா இது, எதுக்கு இப்படி பண்ற? அம்மா சாரிம்மா, மறுபடியும் அதே கனவு. டே கொஞ்ச நாளா இப்படி பேசிட்டு திரியிற, நேரத்துக்கு வீட்டுக்கு வராம கண்ட பொழுதுபோக்கு வந்தா இப்படிதான். டே விஜய், உனக்கு ஒன்றும் இல்லையே. போய் ரெடி ஆகுங்க. நீ ஏண்டி நிக்கிற? போய் கிளம்பு, காலேஜுக்கு லேட் ஆகுது. டெய்லி இதுகளோட இதே பொழப்பு என்று புலம்பிக் கொண்டே ஜானகி அம்மாள் சென்று விட்டாள். டே இன்னும் உயிரோட தான் இருக்கேன்னு சொல்லி தொலை. வலிச்சிருக்குன்னா செல்லக்குட்டி, செருப்பால் அடிப்பேன். டெய்லி இப்படியே பண்ணிட்டு இருக்க, வலிக்குதுடா. சாரி விஜய், அந்த கனவு என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. டெய்லி ஒரே மாதிரி வருது. என்ன ஏன்னு ஒண்ணுமே புரியல. எனக்கு என்னமோ நீ என்ன போட்டு தள்ள ஐடியா பண்ணிட்டேன்னு தோணுது. டேய் நீயே இப்படி பேசலாமா? நான் உன் தம்பிடா, உன்னை விட்டா எனக்கு யாரு இருக்கா? போதுண்டா சாமி, காலையிலே ஐஸ் வைக்காத, உடம்புக்கு ஆகாது. இருவரும் சிரித்துக்கொண்டே கிளம்ப தொடங்கினர். விஜய், வருண், விஜி ஆன ஜானகி அம்மாவுக்கு 3 பிள்ளைகள். கணவர் 5 வருடங்களுக்கு முன் இறந்து விட்டார். எனவே அவர் வேலை இப்போது ஜானகி அம்மா பார்க்கிறார். அந்த சம்பளத்தில்தான் பிள்ளைகளை வளர்த்து இப்போது விஜய் ஒரு கார்ப்பரேட் கம்பெனி மேனேஜர், வருண் ஒரு கார்ப்பரேட் கம்பெனி என்ஜினியர், விஜி கல்லூரி 2ஆம் ஆண்டு மாணவி. பசங்க 2 பேரும் இப்ப கை நிறைய சம்பாதிக்கிறார்கள். சொந்தமாக வீடு வாங்கியாச்சு. விஜய் திருமணத்துக்கு இப்போவே நகையெல்லாம் சேர்த்தாச்சு. அம்மாவை வேலையை ரிசைன் பண்ண சொன்னா கேட்காம இன்னும் கொஞ்ச நாள் வேலை பார்க்குறேன் அப்படின்னு அடம் பிடிச்சு போறாங்க. அவங்க லைஃப் ரொம்பவே நிம்மதியா தான் இருந்தது 3 மாதங்களுக்கு முன்பு வரைக்கும். ஆனா இந்த 3 மாதங்களாகவே அருணுக்கு ஏதோ வித்தியாசமான கனவு வருவதே சொல்கிறான். டெய்லி ஒரே கனவு வருவதாகவும் சொல்கிறான். ஏன் என்பது காலத்துக்கும் மரணத்துக்கும் மட்டுமே தெரிந்த ரகசியம். ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுதே, இந்த நேரத்தில் இந்த பைக் வேற மக்கர் பண்ணுதே. டைம் ஆகுது, லேட்டாக போனால் அவ்வளோதான். இன்னைக்கு வேற எம்டி கூட மீட்டிங் வேற இருக்கு. போதாதுக்கு பூர்ணா வேற கேள்வி கேட்டே கொன்னுருவா. இப்போ என்ன பண்ண? டே வரன், இன்னுமாட ஆஃபீஸ் போகலை? லேட்டாக போனால் பிரச்சனை, அது இதுன்னு சாப்பிடாம கூட வந்த. ஏன் இப்போ ஊட்டி விடுறதுக்கு வந்திருக்கியா? போடா. ஏதோ ஹெல்ப் பண்ணலாம்னு கேட்டேன். ஐடியா. டே அண்ணா சாப்பிட்டியா? என்ன உன்னை கொண்டு விடணும், அதுக்கு தானே இந்த ஐஸ். நீ என்னை கொண்டு விட வேணாம், நான் உன்னை பைக்கில் கொண்டு விடுறேன். என்னடா சொல்ற? உன் பைக் வேணும். ஏன் பைக்கா? ஓடிடு. அதெல்லாம் இல்லை, போடா. டே ப்ளீஸ், பூர்ணா இன்னைக்கு ஷாப்பிங் போகணும்னு சொல்லியிருக்கா. இப்போ பைக் இல்லைன்னு சொன்னேன்னு வச்சுக்கோயேன், அடிச்சு துவைச்சு தொங்க விட்டுருவா. உன் தம்பியை பார்த்தா பாவமா இல்லையா? போய் தொலை, புலம்பாத, சகிக்க மாட்டேங்குது.
தேங்க்ஸ் ப்ரோ பாய். டேய் என்ன கொண்டு போய் விடுறேன்னு சொன்ன, கேப் புக் பண்ணிட்டேன், இப்போ வந்துரும், டாடா பாய். பயப்புள்ள எப்படி ஏமாத்துது பாரு. போடா போ, உனக்கு இன்னைக்கு பூர்ணா கிட்ட 4 செருப்படி விழுகும், இது என் சாபம். சார் கேப் ரெடி. இதையா வர நீ வேற. வருணும் பூர்ணிமாவும் கடந்த 1 வருடமாக காதலிக்கிறார்கள். வருண் வீட்டில் ஏற்கனவே விஷயங்கள் தெரிந்து சம்மதமாகிவிட்டது. இன்னும் பூர்ணா வீட்டிற்கு தெரியாது. இனி தெரிந்தாலும் பயனில்லாமல் போவதை அவர்கள் அறிந்திருக்க வாய்ப்பில்லை. டேய் ஏன்டா லேட்டா வர. எம்டி வெயிட்டிங். சரி ஓடு உள்ள போடா. 1 மணி நேரத்திற்கு பின். எப்பா முடியலடா சாமி, என்ன கத்துறாரு. ஆண்டவா, ஒன்று நான் செவிடா இருக்கணும், இல்லை அவர் ஊமையா இருக்கணும், இதுல ஒன்று நடக்கணும் என இது கிச்சு மூச்சு பண்ணுது. அட ஃபோன் சைலண்ட் மோட்ல இருக்கா, அதான் வைப்ரேட் ஆகுது. ஹலோ. ஹலோ. என் நம்பர் உங்ககிட்ட இல்லையா? ஹலோன்னு கேட்குற. செல்லம் சாரி, டென்ஷன்ல இருந்தேன் அதான். அப்படி என்ன உனக்கு எத்தனை டைம் கூப்பிட்டது, அட்டன் பண்ண மாட்ற, இப்போ ஹலோன்னு கேட்குற. எங்கே இருந்தாலும் இன்னும் 10 நிமிஷத்துல நீ வந்து என்ன பிக்கப் பண்ணுற, வை ஃபோனை. இப்போ ஹலோன்னு சொன்னதுக்கே இவ்வளோ அக்க போறே. ஆண்டவா, என்னை ஊமையா செவிடா மாத்திர முடியல. பூர்ணா இப்போ எதுக்கு உம்முன்னு வர. நான் தான் சீசன் என்னன்னு சொல்லிட்டேன்ல, சூழ்நிலை என்னன்னு புரிஞ்சுக்கோ. இப்போ உன்கிட்ட நான் எதுவும் கேட்கல, நீ போ பேசாம. அப்போது வருண் காதலிகை மிகவும் கோரமான குரலால் அது பேசத் தொடங்கியது. இனி அவள் உன்னுடன் பேசப் போவதே இல்லை வருண். திடீரென கேட்ட குரலால் 1 நிமிடம் சடன் பிரேக் போட்டு வண்டியை நிறுத்தினான். என்னாச்சு உரன், உனக்கு ஏதும் பேச்சு சவுண்டு கேட்டுச்சா? இல்லையே, நீதானே இப்போ பேசிட்டு வந்த. என்ன வருண், எனி ப்ராப்ளம்? நத்திங், நீ ஏறி கிளம்புவோம். சரி. ஹே 1 நிமிஷம், என்ன இது உன் கழுத்துல ரத்தம்? ரத்தமா? அட ஆமா, ஏதாவது கீறி இருக்கும், பார்த்தா நகைக்கிரல் மாதிரி இருக்கு. ஆமா, நீ தான் கீறி விட்டுருப்ப, போகலாம் வா. இல்லடா நான் ஒன்றும். வான்னு சொன்ன, கிளம்பலாம். அவளை ஹாஸ்டல் கொண்டு விட்டுட்டு அவன் திரும்பும்போது அவள் அவனை அழைத்தாள். வருண், என்னடி நான் இன்னைக்கு நைட்டு ஊருக்கு போறேன். என்ன திடீர்னு இல்ல, நான் இதை சொல்லதான் வர சொன்னேன், அதுக்குள்ள உங்ககிட்ட சண்டை போட்டுட்டேன். சரி எதுக்கு இப்போ போற? அக்கா பொண்ணை பார்க்க வர்றாங்க, அதான் போறேன். போயிட்டு வரேன்னு சொல்லு. சரி போயிட்டு வரேன், பார்த்து போடி, போயிட்டு ஃபோன் பண்ணு, பாய். டேக் கேர், ஐ லவ் யூ. லவ் யூ டூ. மறுநாள் காலையில். ஹலோ, நீங்க வருண் தானே? ஆமா, நான் இன்ஸ்பெக்டர் பாண்டியன் பேசுறேன். இங்க ஏரிக்கிற ஓரமா ஒரு பொண்ணோட டெட் பாடி கிடக்கு, அதுகிட்ட இருந்து போன்ல உங்க நம்பர் சேவ் ஆகியிருக்கு. பொண்ணு யாருன்னு தெரியல, கொஞ்சம் வந்து பார்த்து சொல்லுங்க. இதோ வரேன் சார். காலையிலே என்ன இது இப்படி நடக்குது, யாரா இருக்கும்? விஜய். டேய் விஜய், என்னடா அதுக்குள்ள விடிஞ்சிட்டா, சண்டே தானே, கொஞ்சம் தூங்க விடு. டே லூசு, இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்ணாரு. என்னது இன்ஸ்பெக்டரா? ஆமாடா, அவனிடம் இன்ஸ்பெக்டர் சொன்னதே சொல்கிறான். என்னடா இது, யார் அந்த பொண்ணு? தெரியலையே, வா போலாம், அம்மாவுக்கு தெரிய வேணாம். மணி 5 தான் ஆகுது, விடியறதுக்கு முன்னாடியே வந்துடலாம் வா. சரி கிளம்பு. ஹலோ இன்ஸ்பெக்டர், நான் வருண், இது என் அண்ணன் விஜய். ஹலோ வருண், அந்த பொண்ணு யாருன்னு கொஞ்சம் அடையாளம் காட்டுறீங்களா? ஷியோர் சார். முகத்திலிருந்து துணியை விளக்கினார். பூர்ணிமா. ஐயோ பூர்ணா, உனக்கு என்னாச்சு? அண்ணா, இது என் பூர்ணா என்று கதறி அழுதான். அரசு மருத்துவமனை வளாகத்தில். இங்கே பாருங்க வருண், நீங்க ஏதாவது சொன்னாதான் எங்களால் மேற்கொண்டு ஏதும் செய்ய முடியும். புரியுதா உங்களுக்கு? ப்ளீஸ் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் வருண். இன்ஸ்பெக்டர் சார் ப்ளீஸ். வருண் ரொம்பவே எமோஷ்னலா இருக்கான். உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ் வேணும் சொல்லுங்க, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். ஓகே மிஸ்டர் விஜய், நாம அந்த பக்கம் போய் பேசலாம் வாங்க. சொல்லுங்க விஜய், இந்த பூர்ணிமா யாரு? உங்க தம்பிக்கும் அந்த பொண்ணுக்கும் என்ன சம்பந்தம்? சார், அந்த பொண்ணு பூர்ணிமா, நாங்க பூர்ணான்னு கூப்பிடுவோம். அவளை கடந்த 1 வருஷமா எங்களுக்கு தெரியும். அந்த பொண்ணை தான் வருண் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தான். அப்போ 2 பேரும் ஆமா சார் லவ் பண்றாங்க, எங்க வீட்டுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த பொண்ணை பார்க்ல வச்சு பார்த்த உடனே எங்க அம்மாவுக்கு பிடிச்சிருச்சு, அவங்களும் சரின்னு சொல்லிட்டாங்க. பார்க்ல வச்சா? ஏன் உங்க வீட்டுக்கு வரலையா அந்த பொண்ணு? இல்ல சார், அது ரொம்பவே அமைதியான பொண்ணு, அது மட்டும் இல்லாம ஊர் பக்கத்துல வளர்ந்த பொண்ணு, அதனால கல்யாணத்துக்கு முன்னாடி வீட்டுக்கு வர மாட்டேன், ஏதாவது பொது இடத்துல பார்க்கலான்னு சொல்லிடுச்சு. அம்மா கூட வீட்டுக்கு கூப்பிட்டாங்க, ஆனா அந்த பொண்ணு பிடிவாதமா மறுத்துருச்சு. அந்த பொண்ணு எந்த ஊரு? அந்த பொண்ணு வீட்டுக்கு தெரியுமா? இல்ல சார், அந்த பொண்ணு வீட்டுக்கு எதுவும் தெரியாது, அது மலை கிராமம் சேர்ந்த பொண்ணு. அவங்க ஊர்ல பொண்ணுங்களை வெளியூர் அனுப்பி படிக்க வைக்க மாட்டாங்களாம். இந்த பொண்ணு வீட்டிலையும் இப்படிதான் சொல்லியிருக்காங்க. பூர்ணா தான் வீட்டுல சண்டை போட்டு வீட்டை விட்டு வெளியே வந்துட்டா. இங்க கருமணி ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறா. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? அந்த பொண்ணு உங்ககிட்ட பேசியிருக்கா? சார், அந்த பொண்ணு வருண் கிட்ட மட்டும்தான் பேசும். என்கிட்ட வருணே ஃபோன் கொடுத்தானோ அம்மா கிட்ட 2 வார்த்தை பேசும், என்கிட்ட ஒரே வார்த்தை தான் பேசும். இதெல்லாம் என் தம்பி கிட்ட சொல்லியிருக்கான், அவன் தான் அம்மா கிட்ட இதெல்லாம் சொன்னான் சார், அப்படிதான் தெரியும். சரி, எனக்கு வேற டீட்டெயில்ஸ் வேணும்னா நான் மறுபடியும் கூப்பிடுறேன். ஓகே சார்.
ஹலோ, நான் இன்ஸ்பெக்டர் பாண்டியன் பேசுறேன். அங்க இன்ஸ்பெக்டர் சிவராஜ் இருக்காங்களா? அட சொல்லுங்க பாண்டியன், நான் சிவா தான். சிவா, எனக்கு உதவி வேணும். அட சொல்லுங்க பாண்டியன், என்ன? இங்க ஒரு கேஸ் விஷயமா உங்க மலை கிராமத்துல விசாரிக்கணும். அவரிடம் அனைத்து டீட்டெயில்ஸையும் சொல்கிறார். ஓஹோ, இங்க நான் என்ன செய்யணும் சார்? அந்த பொண்ணு மலை கிராமம் தான். அந்த பொண்ணு போட்டோ உங்களுக்கு ஃபேக்ஸ் பண்றேன். அந்த பொண்ணு வீட்ல தகவல் சொல்லிடுங்க. ஓகே சார், சொல்லிடுறேன். அப்போது கான்ஸ்டபிள் ஓடி வருகிறார். சார் சார், என்னையா? சார், போஸ்ட்மார்டம் வந்த அந்த பொண்ணோட டெட் பாடியா காணோம் சார். யோ, என்னையா சொல்ற? பென்சிலை காணுங்கிற மாதிரி சொல்ற? எப்படியா, நல்லா பாத்தியா? இங்க உள்ள கொண்டு போன பாடி எப்படி மிஸ் ஆகும்? சார், எனி ப்ராப்ளம்? எஸ் விஜய், அந்த பொண்ணு டெட் பாடி மிஸ்ஸிங். வாட்? என்ன சார் இப்படி போய் சொல்றீங்க? பாருங்க விஜய், என்னால இப்போ ஒன்றும் பேசிட்டு இருக்க டைம் இல்ல. நீங்க வருணை கூட்டிட்டு கிளம்புங்க. நான் அப்புறம் உங்க வீட்டுக்கு வரேன். சார், அப்போ பூர்ணிமா பாடி. நீங்க கிளம்புங்க விஜய், எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். டோன்ட் டீச் மீ. சாரி சார். வருணிடம் உண்மை சொல்ல போது ஏற்கனவே அழுது கலங்கிய அவன் ஹாஸ்பிட்டல் அதிரும் அளவிற்கு கதறினான். ஒரு வழியாக அவனை விஜய் அங்கிருந்து அழைத்து போனான். ஹலோ சிவா. பாண்டியன், நாங்க வீட்டுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கேன். இல்ல சிவா, அவங்க வீட்டுக்கு இப்போ போக வேணாம். இன்னும் 2 மணி நேரத்துல நான் அங்க இருப்பேன். நேர்ல பேசிக்கலாம். ஓகே பாண்டியன், வாங்க. 2 மணி நேரத்திற்கு பின், என்னாச்சு பாண்டியன், நேர்ல வந்துட்டீங்க? டெட் பாடி மிஸ்ஸிங் சிவா. வாட்? எப்படி பாண்டியன்? தெரியல. நாங்க வெளியே தான் நின்னோம். எப்படி போச்சுன்னு ஒண்ணுமே தெரியல. விசாரிக்கிறோம். அதான் டெட் பாடி கிடைச்ச அப்புறம் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லலாம்னு. அந்த பொண்ணு எப்படி செத்துச்சு அப்படின்னு ஐடியா இருக்கா பாண்டியன்? ரேப் ஏதும்? நோ சிவா. அந்த பொண்ணு உடம்புல ஒரு சின்ன அடி கூட இல்ல. ரேப் நடந்த எந்த தடயமும் இல்ல. இன்னமும் சொல்ல போனா அந்த பொண்ணு தூங்குற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் எப்படி? போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் பார்த்தா தான் தெரியும். இப்ப அதுக்கும் வழி இல்ல. அந்த பொண்ணு உடம்பு நமக்கு கிடைக்க கூடாதுன்னு யாரோ செய்த வேலைதான் இது. அந்த பொண்ணு லவ் பண்றதா சொன்னீங்களே, ஒருவேளை அந்த பையன்? இல்ல சிவா, அந்த பையன் மூலமா கிடைச்ச டீட்டெயில்ஸ் படி விசாரிச்சு பார்த்தேன். அவன் சொன்னது உண்மைதான். அந்த பொண்ணும் அந்த பையனும் லாஸ்டா 7 மணிக்கு ஹாஸ்டல் வாசல்ல இருந்து விட்டுருக்கான். அது அந்த ஹாஸ்டல் வாட்ச்மேன் பார்த்திருக்கான். அதுக்கப்புறம் அவன் வீட்டுக்கு போயிருக்கான். இந்த பொண்ணு நைட் 10 மணிக்கு பேக் எடுத்துட்டு வெளியே வந்ததையும் பார்த்திருக்கான். ஆனா வருண் 7:30 மணிக்கு வீட்டுக்கே போயிட்டான். அதுக்கப்புறம் இப்போ காலையில தான் வெளியே வரான். அது எப்படி கரெக்டா டைம் சொல்றீங்க? அந்த பையன் இப்போதான் வீட்டுக்கு வாங்கியிருக்கான். வீடு கொஞ்சம் அவுட்டர். பசங்க 2 பேரும் மேக்சிமம் லேட்டா வீட்டுக்கு வர்றதுனால, வீட்ல லேடிஸ் தனியா இருக்கறனால வீட்டை சுத்தி சிசிடிவி வச்சிருக்காங்க. அதுல இவன் வீட்டுக்கு வந்த டைம், திரும்ப வெளியே போன டைம் எல்லாமே இருக்கு. ஒருவேளை அதுல ஏதாவது டெலீட் பண்ணிருக்காங்களான்னு பார்க்க நம்ம டிபார்ட்மெண்ட்ல கொடுத்து செக் பண்ணியாச்சு. அதெல்லாம் பக்கா. அப்போ என்னவா இருக்கும்? இதுவரை நோ ஐடியா. பார்க்கலாம். சரி, இதுதான் அந்த பொண்ணு வீடு. அது அவ அப்பான்னு நினைக்கிறேன். வாங்க பேசி பார்ப்போம். வாங்க சாமி, வாங்க. யோ, உன் பேர் என்ன? எல்லைச்சாமி. இது என் பொஞ்சாதி நாச்சியாம். சரி, இது யாருன்னு தெரியும்? கொண்டு வந்த போட்டோ காண்பித்தார். போனவளை பத்தி இப்ப எதுக்கு பேசுறீங்க? இதை கேட்கதான் வந்தியால? ஐயோ, என்னையா சவுண்டு விடுற? இது உன் பொண்ணு தானே? சிவா, இருங்க, நான் பேசுறேன். ஏன் இல்ல சாமி, நாங்க விசாரிக்க வந்திருக்கோம். இப்படியெல்லாம் பேசக்கூடாது, உங்களுக்கு தெரியாதா? ஐயா சாமி, மன்னிச்சிருங்க. என் புருஷன் ஏதோ வருத்தத்துல பேசுறாப்ல. உங்களுக்கு என்ன சாமி தெரியணும்? உங்க பொண்ணு? ஆமா சாமி, எங்க பொண்ணு தான் இது. நாங்க தான் கொடுத்து வைக்கல. எம்மா, படிக்க ஆசைப்பட்டா இப்படியா பண்ணுவீங்க? ஐயா, நாங்க ஊருக்கு பயந்துதான் அவளை படிக்க விட மாட்டோம்னு சொன்னோம். அதுக்கு இப்படி பண்ணிட்டு போயிட்டா. சரி, பொண்ணுதான் ஊரை விட்டு போச்சுன்னு நீங்க அப்படியே விட்டுருவீங்களா? ஐயா சாமி, என்ன சொல்லுவது? ஊரை விட்டு போனாலாம். அதனால உங்க வீட்டுக்காரர் கோவமா இருக்காரு. சாமி, என் வீட்டுக்காரர் அதனால அப்படி இல்ல. அது கோவம் இல்ல, ஆத்தாமை. புரியலம்மா. எங்க பொண்ணு பூர்ணா செத்து 1 வருஷம் ஆகுது சார். அங்க பூர்ணா படத்தில் மாலை போட்டு இருந்தது. ஏம்மா, என்னம்மா நீ? உன் பேச்ச கேட்காம போனான்னு அவ செத்துட்டான்னு சொல்லுவியா? இருங்க சிவா, கொஞ்சம் அவங்கள பேச விடுங்க. ஐயா சாமி, நிஜமாவே என் பொண்ணு செத்துருச்சு. என்னம்மா சொல்றீங்க? கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. அவ படிக்க அடம் பிடிச்சது எல்லாம் நிஜம்தான். ஆனா நாங்க விடல. இந்த மனுஷன் என் பேச்சு கேட்காம அவர் அக்கா பையனை பேசி முடிச்சு கல்யாணத்துக்கும் நாள் வச்சிட்டாரு. கல்யாணத்துக்கு முந்தின நாள் நாங்க தூங்குன பிறவி பாவிமாக வயலுக்கு போட வச்சிருந்த மருந்தை குடிச்சிட்டா. நாங்க காலையில தான் பார்த்தோம். வாயில நுரத்தள்ளி செத்து கிடந்துச்சு. மருத்துவ வச்சு வந்து பார்த்துட்டு செத்து போச்சுன்னு சொல்லிருச்சு. ஒரே பொண்ணு சாமி, இப்படி அல்பாயுஸ்ல போயிட்டா என்றவர் அழத் தொடங்கினாள். அந்த மருத்துவச்சி எங்க? அது எங்க பொண்ணு செத்த 4வது நாள் அதுவும் செத்து போச்சு. சரி, நாங்க கிளம்புறோம். ஐயோ, இப்போ எதுவுமே எனக்கு புரியல. எதுக்கு இதெல்லாம் கேட்க வந்தியா? ஒன்னும் இல்ல. ஊர்ல படிச்ச பொண்ணுங்களை வேலைக்கு
இன்னைக்கு கவர்மெண்ட் கேக்குது. உங்க பொண்ணு படிச்ச பொண்ணு. அதான் சொல்லிவிட்டு போலாம்னு வந்தோம். சரிங்க ஐயா. என்ன பண்றேன்னு இவங்க இப்படி சொல்றாங்க. அதான் எனக்கு குழப்பமா இருக்கு. இங்க பூர்ணா செத்து போயிட்டான்னு சொல்றாங்க. அப்போ அது யாரு? சிவா எனக்கு ஒரு உதவி. சொல்லுங்க பாண்டியன். இப்போ இவங்க கிட்ட என்னால துருவி விசாரிக்க முடியாது. நீங்களும் இவங்கள டைரக்டா விசாரிக்க வேணாம். வேற யார்கிட்டயாவது விசாரிங்க. எனக்கு அந்த பொண்ணு எப்போ செத்துச்சு? இவங்க சொல்றது உண்மையா? எரிச்சாங்களா? புதைச்சாங்களா? இந்த டீட்டெயில்ஸ்லாம் வேணும். விசாரிச்சு சொல்லுங்க. ஷியோர் பாண்டியன். நீங்க கிளம்புங்க. நான் பாத்துக்கிறேன். மறுநாள். ஹலோ மிஸ்டர் விஜய். வாங்க சார் உட்காருங்க. தேங்க்ஸ். அண்ட் வருண் எங்க? மாடியில இருக்கான் சார். ஒரு நிமிஷம் கூட்டிட்டு வர சொல்றேன். விஜி நீ போய் வருணை கீழே வர சொல்லிட்டு அங்க உட்காந்து படிப்போ. சரி அண்ணா. அவள் அவனை அழைக்கச் சென்றாள். ஏன் விஜய் அம்மா இல்லையா? இருக்காங்க சார். நேத்து விஷயம் கேட்ட உடனே அவங்களுக்கு உடம்பு முடியல சார். அதான் படுத்திருக்காங்க. ஓஹோ பாத்துக்கோங்க. வாங்க வருண். அழுது சிவந்த கண்களோடு அவன் வந்தான். சார் பூர்ண பாடி கிடைச்சதாம்? இல்ல வருண். நாங்க விசாரிச்சுட்டு இருக்கோம். அவங்க வீட்டை சொல்லிட்டீங்களா? இல்ல வருண். பாடி கிடைச்சதும் சொல்லணும். எனக்கு உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வேணும். நேத்து நீங்க இருந்த மனநிலையும் சரியில்லை. அதான் ஒன்னும் கேட்கல. இப்ப பேசுறீங்களா? கேளுங்க சார். பூர்ணா அவங்க குடும்பம் பத்தி சொல்லியிருக்காங்களா? சொல்லியிருக்கா சார். அவ மலை கிராமத்தை அதெல்லாம் நேத்தே உங்க பிரதர் சொல்லிட்டாரு. நான் கேட்டது குடும்பம். அப்பா அம்மா அப்படி யார பத்தியாவது சொல்லியிருக்கலாம். இல்ல சார். அவ குடும்பம் மேல ரொம்பவே கோவத்துல இருந்தா. அதனால அத பத்தி ஒண்ணுமே கேட்கல. அவளும் சொல்லல. அப்புறம் லவ் பண்ணியிருக்கீங்க. வீட்டுக்கே சொல்ல வேணாமா? நான் கேட்டேன் சார். ஆனா அவளோட அக்கா கல்யாணத்துக்கு அப்புறம் தான் இத பத்தி வீட்ல சொல்வேன்னு சொல்லிட்டா. என்ன அக்கா இருக்காங்கன்னு சொன்னாங்களா? மனதில் ஒரே பொண்ணுன்னு அவங்க அம்மா அப்பா சொன்னது பாண்டி நினைவுக்கு வந்தது. ஆமா சார். என்னாச்சு சார்? ஒண்ணுமில்லை. அது சரி. அன்னைக்கு நைட் அவங்க பேக்கை எடுத்துட்டு போனதை வாட்ச்மேன் பண்ணாரு. எதுக்குன்னு தெரியுமா? தெரியும் சார். அக்காவுக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்காங்க. அதனால ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டு தான் போனான். ஆனா நான் இப்படி ஆகிடுச்சு. அவங்கள உங்களுக்கு எப்படி தெரியும்? அது சார். அது ஒரு விபத்து. விபத்தா? ஆமா சார். விபத்தா? என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் விவரமா சொல்றீங்களா? சொல்றேன் சார். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒர்க் டென்ஷன்ல ஹை ஆகி ஓவர் டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ்ன்னு ரொம்பவே கஷ்டப்பட்டேன். அப்போதான் எங்கேயாச்சும் அவுட்டிங் போலான்னு பிளான் பண்ணோம். ஸோ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து அந்த மலை கிராமம் போனோம். அங்க ஊருக்குள்ள போகல. வெளியே ஃபாரஸ்ட் பக்கத்திலே 2 ஸ்டேஷன் ஸ்டாப் போனோம். ரொம்ப நல்லா போச்சு. ஆனா 2வது நாள் நைட்டு திடீர்னு யாரோ அழுகுற மாதிரி இருந்துச்சு. சவுண்ட் கேட்ட இடத்துக்கு போய் பார்த்தோம். அங்க ஒரு பொண்ணு அடிபட்டு மயங்கி கிடந்துச்சு. தண்ணி தெளிச்சு பார்த்தோம். மயக்கம் தெரியல. உடனே ஹாஸ்பிட்டல் போகலான்னு கிளம்புனோம். பாதி வழி போகும்போதே மயக்கம் தெளிஞ்சிருச்சு. என்ன ஏதுன்னு விசாரிச்சோம். அப்பதான் படிக்க ஆசைப்பட்டேன். வீட்ல அடிச்சு விரட்டுனாங்கன்னு அழுதா. அவளை சமாதானப்படுத்தி வீட்ல கொண்டு வரேன்னு சொன்னேன். கேட்காம நான் படிக்க போறேன். அங்க அட்மிஷன் கிடைச்சிருக்கு. பார்ட் டைம் ஜாப் என் ஃப்ரெண்ட் அரேஞ்ச் பண்ணிட்டா. நான் போக போறேன்னு அழுதா. எவ்வளோ சொல்லியும் கேட்கல. அப்புறம் எங்க கூடயே இங்க வந்தா. இப்போ இருக்கிற ஹாஸ்டல்ல நான் தான் பார்த்து கொடுத்தேன். பார்ட் டைம் ஜாமும் பார்த்துட்டு படிச்சா. என்ன ஜாப் பண்ணாங்க? ஏதோ ஜெராக்ஸ் கடை. ஏதோன்னு சொல்றீங்களா? நீங்க பார்க்கலையா? இல்ல சார். அங்க கொஞ்ச நாள் தான் போனா. அதான் எனக்கு தெரியல. ஏன் அப்புறம் என்னாச்சு போகல? நாங்க லவ் பண்ண தொடங்கணும். அப்புறம் அவளை நான் பார்த்துக்கிட்டேன். அதான் அவ ஜாப் விட்டுட்டா. ஓஹோ சரி. எப்படி லவ் உங்களுக்குள்ள? திடீர்னு ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணிட்டு உங்களை லவ் பண்றேன். உங்களுக்கு சம்மதமான்னு கேட்டா. நான் யோசிச்சு சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் எனக்கும் அவளை பிடிச்சிருந்துச்சு. ஸோ அக்செப்ட் பண்ணிட்டேன். சீக்கிரமா அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லா வாழ வைக்க ஆசைப்பட்டேன். அவ படிப்பு முடியட்டும்னு இருந்தேன். அதுக்குள்ள கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் வருண். சரி. அவங்கள அங்க எந்த ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணீங்க? இல்ல சார். மயக்கம் தெளிஞ்ச அப்புறம் ஹாஸ்பிட்டலே போகல. நான் சொல்லி பார்த்தேன் கேட்கல. அப்புறம் பக்கத்து ஊருக்கு வெளியே ஒரு மருத்துவச்சி அம்மா வீட்ல போய் காயத்து கட்டு போட்டோம். வாட் மருத்துவச்சியா? ஆமா சார். என்னாச்சு? ஒன்றும் இல்ல. சரி நான் கிளம்புறேன். அப்புறமா வரேன். சரி சார். கொஞ்சம் சீக்கிரமா அவ உடம்ப கண்டுபிடிச்சு தாங்க சார். அவ தான் இல்லை அட்லீஸ்ட். டோன்ட் வரி மிஸ்டர் வருண். நான் கிளம்புறேன். ஹலோ சிவா. சொல்லுங்க பாண்டியன். அந்த விசாரணை முடிஞ்சதா? ஏறத்தாழ. ஆனா இன்னும் முழுசா முடியல. உருப்படி ஏதாவது தெரிஞ்ச உடனே உங்களை கூப்பிடுறேன். ஓகே சிவா. எனக்கு இன்னொரு டீட்டெயில்ஸும் வேணும். அதாவது அந்த பொண்ணு இறந்து போனத அந்த மருத்துவச்சி சொன்னாங்களா? அவ செத்து போயிட்டான்னு சொன்னாங்க தானே? ஆமா சிவா. ஆனா அங்க வருண் பேசியதே சொல்கிறார். எனக்கு வருண் சொன்ன அந்த மருத்துவச்சி அதுவும் அந்த அம்மா சொன்னதும் ஒரே ஆள்னு தோணுது. அதை விசாரிங்க. விசாரிக்கிறேன். இந்த கேஸ்ல ரொம்பவே முடிச்சு இருக்கு போல பாண்டியன். அதுல முதல் முடிச்சு இப்போ அவிழ்ந்துரும்னு தோணுது சிவா. முதல் முடிச்சு பார்க்கலாம். சொல்லுங்க சிவா. ஓ அப்படியா? சூப்பர். நான் நேர்ல வரேன். சரியா 2 மணி நேரத்திற்கு பின்னர். வாங்க பாண்டியன். சிவா அங்க உள்ளதான் பாண்டியன் இருக்காங்க. இதோ இவங்க தான். ஏன்பா இவங்க கிட்ட நீங்க சொன்னதெல்லாம்? சத்தியமா சாமி எங்க கிழவி சாக கிடக்கிறப்ப சொல்லுச்சு.
உசுருக்கு பயந்து நாங்க வெளியில சொல்லல. சொன்னா செத்து போயிருவோம்னு பயம். அதான் சொல்லல. அப்போ இப்போ ஏன் சொல்றீங்க? சார் வந்து விசாரிச்சப்போ நான் சொல்லல. அப்புறம் தான் நான் சார் நடந்தது எல்லாம் தெரிஞ்சு, இனி உசுருக்கு பாதகம் இல்லன்னு தெரியும். அதான் உண்மைய சொன்னேன். இப்பயாவது சொன்னியே சரி, இவங்க சொன்ன அந்த ஆளு எங்க இருக்காங்கன்னு பாருங்க. அந்த ஆள புடிச்சு விசாரிங்க. இதோ பாருப்பா, நீ அடையாளம் காட்டுனது சரிதானா? நீ பார்த்த ஆளு இவர்தானா? எனக்கு ஞாபகம் இருக்கு. இவர்தான். சரி சிவா, நான் கிளம்புறேன். எனக்கு இன்னொரு வேலை இருக்கு. நீங்க பார்த்துக்கோங்க. ஓகே பாண்டியன். இங்கே வருண் வீட்டில். வாங்க சார். ஏம்மா விஜி தானே உன் பேரு? ஆமாங்க இன்ஸ்பெக்டர். சரி, எதுக்கு பயப்படுற? கூல். உங்க வீட்ல யாரும் இல்லையா? இல்ல, எல்லாரும் ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. ஏன், யாருக்கு என்னாச்சு? வருண் அண்ணன் தான் என்னவோ ஆகிட்டான். என்னாச்சு அவருக்கு? அவனுக்கு வரும் கனவை பற்றி சொல்கிறான். இதே மாதிரி நேத்து நைட் கனவு வந்திருக்கும் போல. ரொம்ப வைலண்டா நடந்தான். எங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. லாஸ்ட் மாடியில இருந்து கீழே குதிக்க பார்த்தான். நாங்க காப்பாத்தி ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருக்கோம். ஓ மை காட்! எந்த ஹாஸ்பிட்டல்? சிட்டி ஹாஸ்பிட்டல். சரிம்மா, நான் கிளம்புறேன். ஜாக்கிரதையா இரு. சிட்டி ஹாஸ்பிட்டல். அங்க சைக்கோட்டிஸ்ட் முன்னாள் வருண். வருண், உங்களுக்கு இப்போ எப்படி இருக்கு? குட் டாக்டர். இதோ பாருங்க வருண், இதெல்லாம் வெறும் கற்பனை. நீங்க உங்க மனசுல உருவாக்கின கற்பனைகள். அதுதான் உங்களை இப்படி செய்ய வைக்குது. இன்னும் 4 இல்லைன்னா 5 செஷன் வாங்க. ஓகே டாக்டர். அவர்கள் வெளியே வரவும் பாண்டியன் உள்ளே வருகிறார். ஹலோ வருண். ஹலோ இன்ஸ்பெக்டர், நீங்க இங்க? உங்களை பார்க்க வீட்டுக்கு போனேன். உங்க சிஸ்டர் தகவல் சொன்னாங்க. இப்போ ஓகே தானே? ஓகே தான் சார். அப்புறம் பூர்ணா பத்தி விசாரிக்கிறோம். ஆமா, இவங்க உங்க அம்மா தானே? ஆமா சார். ஓகே. அப்புறம் உங்க பிரதர் விஜய்? அவன் நம்பூதிரி பார்க்க போயிருக்கான். எதுக்கு? இல்ல, ஒருவேளை இது வேற பிரச்சனை மாதிரி எனக்கு தோணுச்சு தம்பி. அதான் விசாரிக்க அனுப்பியிருக்கேன். ஓ அப்படியா? சரி, நீங்க கிளம்புங்க. ஓகே சார். அம்மா வாங்க. அவர்கள் போவதை பார்த்து கொண்டிருந்த பாண்டியன் மருத்துவமனைக்குள் செல்கிறார். ஹலோ டாக்டர், நான் பாண்டியன் இன்ஸ்பெக்டர். வாங்க இன்ஸ்பெக்டர், என்ன வேணும்? இப்போ போனாரே வருண், அவரு ஒரு கேஸ் விஷயமா தெரியும். இப்போ இவருக்கு என்ன ப்ராப்ளம் சொன்னீங்கன்னா எங்க கேஸுக்கு உதவியா இருக்கும். சார், அவரோட ஆள் மனசுல சில கற்பனைகள் இருக்கு. அதுக்கு அவரோட கனவுல அவர் உயிர் கொடுத்து பயந்து இருக்காரு. அவரை மயக்க நிலையில் வச்சு பேசி பார்த்தோம். அப்படி அவர் பாதிக்கிற அளவுக்கு ஒண்ணுமில்லை. பிளட் டெஸ்ட் வேற எடுத்திருக்கோம். அவர்கள் பேசி கொண்டிருக்கும் போதே ரிப்போர்ட் வருகிறது. இதோ ரிப்போர்ட் வந்துடுச்சு. இது எதுக்கு சார்? இந்த மாதிரி கனவு கண்டு வரவங்க சில நேரம் ட்ரக்ஸ் யூஸ் பண்றவங்க. அதான் இவருக்கு ஒரு டெஸ்ட். ஓ மை காட்! என்னாச்சு சார்? அதிக அளவு ட்ரக்ஸ் எடுத்திருக்காரு. ஆனா அவர் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணது இல்லைன்னு சொன்னாரு. இன்ஸ்பெக்டர், சார், இது என்ன மாதிரி ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்ல முடியுமா? ஒய் நாட்? கண்டிப்பா. பட் டைம் ஆகும். நீங்க நாளைக்கு வாங்க. ஓகே சார். பட் ரிப்போர்ட் பத்தி அவங்க கிட்ட இப்போ எதுவும் ஒன்றும் சொல்ல வேண்டாம். ஓகே பாண்டியன். சொல்லலை. பாண்டியன் சார், அந்த ஆளை கண்டுபிடிச்சு நம்ம வானிலை விசாரிச்சேன். உண்மையை சொல்லிட்டான். ஓ சூப்பர் சிவா. அவனை லாக்கப்குள்ள தள்ளுங்க. இங்க செய்ய வேண்டியதை முடிச்சிட்டு அங்க வரேன். இன்ஸ்பெக்டர் நேராக கிளம்பி வருண் வீட்டிற்கு செல்கிறார். அங்கே வருண் இல்லை. ஹாஸ்பிட்டல் இருந்து வீட்டுக்கு வராம எங்கே போயிருக்காங்க? அந்த பொண்ணை வேற காணோம். சரி, வெயிட் பண்ணுவோம். டே விஜய், என்னடா நீ எதுக்கு இந்த இடத்துக்கு விஜய கூட்டிட்டு வந்த? பயந்துர போறா? அம்மா, நீ போன்ல இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு போனதா சொன்னான். அதான் யோசிச்சேன். இப்போ நாம போக எப்படியும் டைம் ஆகும். இவ வீட்டுல தனியா இருக்கிறது சரியில்லை. நம்ம பிரச்சனை நமக்கு தெரியும். ஆனா அடுத்தவங்க கண்ணுக்கு ஒரு பொண்ணு தனியா இருக்கா, இப்படி யாரெல்லாம் வந்து போறாங்கன்னு பேசுவாங்க. அதான் கூட்டிட்டு வந்துட்டேன். நம்ம கூட தான் இருக்கோம். அதெல்லாம் பயப்பட மாட்டா. சரி சரி, இங்க நல்ல பிரச்சனை சொல்லுவாங்களே. அம்மா, இந்த நம்பூரி ரொம்ப பெரிய ஆளு. நீ வேணா பாரு. கண்டிப்பா நமக்கு சொல்யூஷன் கிடைக்கும். என்னவோடா, எப்படி இருந்த பையன் இப்போ பார்க்கவே கஷ்டமா இருக்கு. இவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே ஒருவர் வருகிறார். ஐயா, உங்களை சாமி கூப்பிடுகிறார். உள்ளே வயதான ஒருவர் உடல் முழுவதும் திருநீறு பூச, நெற்றி நிறைய குங்குமம் இட்டு, கழுத்தில் பல மாலைகள், கவசங்கள் அணிந்து இருந்தார். அவரை கண்டவர்கள் வணக்கம் சொல்லிவிட்டு அவர் முன் உட்கார்ந்தார்கள். உட்கார்ந்தவர்கள், சாமி, இவன் என் பையன். பேரு? அவர் சொல்லும் முன்பே நம்பூதிரி தன் கைகளை காண்பித்து அமைதியாக சொல்கிறார். நானே சொல்கிறேன். இந்த பையன் பேரு வருண். சரிதானே? ஆமா சாமி. இவர் ரொம்ப காலமா ஒரு கனவு கண்டு பயந்திருக்கிறார். அதுவும் இல்லாமல் ஒரு கோரமான குரல் கேட்டுட்டே இருக்கு. சரிதானே? ஆமா சாமி. ஆனா இதெல்லாம் உங்களுக்கு எப்படி? என் அப்பன் அந்த சிவன் சொல்றாங்க. அவன் சொல்லி எனக்கு தெரியும். உங்களை தான் சாமி நம்பி வந்திருக்கேன். என் பிள்ளைய பழைய மாதிரி ஆக்கணும். என்ன பரிகாரம் வேணாலும் செய்கிறேன். சிறிது நேரம் கண் மூடி தியானம் செய்தவர் கண் திறந்தார். ஏமா, இப்போ உங்களுக்கு நெருக்கமான ஒருவர் துர்மரணம் அடைஞ்சிருக்கணுமே? ஆமா சாமி. அதுவரை அமைதியா இருந்தவரும் இப்போது சாமியை கவனிக்க தொடங்கினார்.
பூர்ணா சாமி, என்னாச்சு சாமி அவளுக்கு? சொல்லுங்க. ஒரு பெரிய சிரிப்பிற்கு பின் தொடங்கினார். அவளுக்கு என்னாச்சுன்னு நான் சொன்னா நீ நம்ப மாட்ட. அதனால் அதை சொல்ல முன்னாடி உன் கனவு ரகசியம் அறிந்து கொள். இப்போது வருணாக இருக்கும் நீ இதற்கு முன் பிறவியில் வம்சீந்திரன் என்னும் நாமம் கொண்டவன். வணிக குடும்பத்தில் பிறந்தவன். உன் தாய்மாமன் பெண் புஷ்பவல்லி. அவள் உன்னை உயிருக்கு மேலாக நேசித்தவள். ஆனால் நீ அவளை விடுத்து வாணிபம் செய்ய போன இடத்தில் ஒரு பெண்ணை விரும்பி அவளை திருமணம் செய்து விட்டாய். இதை பொறுக்க முடியாமல் புஷ்பா உன்னை சபித்துவிட்டு மரணித்தாள். அது என்ன சாமி சாபம்? அது என்னவென்றால், என்னை வேண்டாம் என்ற நீ உன் மனையாளை நீங்க மரணிப்பாய். அடுத்த ஜென்மத்தில் என்னை காதலித்து நீ என்னை இப்போது நிராகரித்து போனது போல நான் உன்னை நிராகரிப்பு செய்வேன் அப்படின்னு சாபம் கொடுத்தாள். அதன் பின் நீ உன் மனைவி உடனே வாழ்ந்து உங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறந்தது. ஆனால் உன்னை அவள் ஆவி ரூபத்தில் தொல்லை செய்தாள். ஒரு கட்டத்தில் உன் மனைவி ஜாதக பலன் தான் உன்னை காக்கின்றது என தெரிந்து புஷ்பா உன் மனைவியை கொலை செய்ய பார்த்தாள். ஆனால் நீ உன்னால உன் மனைவிக்கு இந்த நிலை வேண்டாம் என்றெண்ணி அவள் வீட்டில் இல்லாத போதே தற்கொலை செய்து கொண்டாய். இப்போ புரியுதா உன் கனவின் அர்த்தம்? இன்னும் ஜென்மம் எடுக்காத புஷ்பாவி ஜென்மம் எடுத்த உன்னை கனவில் பயமுறுத்துகிறாள். அதே போல இன்னும் ஜென்மம் எடுக்காத உன் மனைவியின் ஆவி உன்னை காப்பாற்ற முயற்சி செய்கிறது. இதைதான் என் கனவில் பார்த்தது. சாமி, என் பூர்ணிமா. ஹஹா, ஒரு பெரிய சிரிப்புக்கு பின், உன் பூர்ணிமா என்று நீ சொல்பவள் உன்னுடையவள் அல்ல. இந்த ஜென்மத்தில் பிறவி இல்லாமல் ஆவியாக இருக்கும் புஷ்பா இந்த பூர்ணிமா. இவர்கள் இணைப்பது உருவ ஒற்றுமை. புஷ்பா உருவில் பூர்ணிமா இருந்ததால் அவள் இறந்தவுடனே அவள் உடலில் புஷ்பா ஆவி நுழைந்து விட்டது. இப்போது இறந்து போனதா நீ நினைக்கிற பூர்ணிமா இறந்து 1 வருடத்திற்கு மேல் ஆகிறது. இத்தனை நாள் உன்னுடன் காதலை வளர்த்து இப்போது உன்னை கண்ணீர் விட செய்துவிட்டு போனது பூர்ணிமா இல்லை. பூர்ணிமா உடலில் இருந்த புஷ்பா. ஒரு உடலில் சில காலம் மட்டுமே ஆவியால் இருக்க முடியும். அதற்கு மேல் அவள் உடல் புஷ்பாவை தாங்காது. அதனால் அவள் சென்று விட்டாள். ஆனால் உன்னை அவள் விட மாட்டாள். கண்டிப்பாக தொல்லையாக இருப்பாள். போதும் சாமி, சும்மா வாய்க்கு வந்த மாதிரி பேசாதீங்க. ஆவி பெயின் என் பூர்ணா பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? டே சும்மா இடா, அவரை பேச விடு. அம்மா இப்போ வரீங்களா இல்லையா? டேய் பாமா பேசாம. இதோ பாரப்பா, நான் சொல்றத நீ நம்பலனா இன்னும் 2 நாளுக்கு அப்புறம் அந்த ஏரிக்கரை போ. அங்கே அந்த பொண்ணு உடம்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். புஷ்பா எரிச்சிருவா. போயா, நீ சொல்றதால எல்லாம் நடக்காது. எல்லாம் சிவமயம். வீட்டிற்கு வரும் வரை வருண் சாமியாரை திட்டிக் கொண்டே வந்தான். மற்ற மூவரும் ஒருவித பயத்துடனும் குழப்பத்துடனும் இருந்தனர். வீட்டு வாசலில் பாண்டியன் இருந்தார். வாங்க சார், வந்து ரொம்ப நேரம் ஆகுதா? ஆமா மிஸ்டர் விஜய், எங்க போனீங்க? சார், அது வந்து உள்ளே வாங்க பேசலாம். உள்ளே சென்றுவிடும் அனைத்து விவரங்களும் சொல்கிறார்கள். இதெல்லாம் போய் இன்ஸ்பெக்டர் சார். என் பூர்ணா அப்படிலாம் இல்லை, ஏதோ உளறுதாங்க. மிஸ்டர் வருண், அவர் சொன்னது எல்லாம் உண்மையானு எனக்கு தெரியல. ஆனா பூர்ணா செத்து 1 வருஷம் ஆகுதுன்னு சொன்னது உண்மை. இன்ஸ்பெக்டர் அங்கே அனைவரும் சிலையாக நின்றனர். அமைதியாக கேளுங்க வருண், நான் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட பேசினேன். அவங்க தான் சொன்னாங்க அவ விஷம் குடிச்சு இறந்து போயிட்டான்னு. அப்போ இங்க என் கூட இருந்த பூர்ணா அதை விசாரிக்கிறோம். ஏற்கனவே குழப்பத்தில் இருந்தவன் மயக்கம் ஆடுகிறான். அவனை அவன் ரூமில் கொண்டு போய் படுக்க வைத்தனர். மிஸ்டர் விஜய், நீங்க மட்டும் கொஞ்சம் வாங்க, பேசணும். என்ன சார் சொல்லுங்க. உங்க தம்பி எப்படி? ரொம்ப நல்லவன் சார். எல்லார்கிட்டயும் பாசமா இருப்பான். சீக்கிரமா எல்லாமே கத்துக்குவான். அவன் வேலைகளை கூட ஷார்ட் பீரியட்லயே முன்னுக்கு வந்துட்டான். அவரு ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுவாரா? வாட் நான்சென்ஸ், யார் சொன்னது? அப்படிலாம் இல்ல அவரோட பிளட் ரிப்போர்ட் படி அவரு ட்ரக்ஸ் அடிக்ட். சார், என்ன சொல்றீங்க? ஆமா விஜய், எனக்கு என்னமோ இவரு ட்ரக் யூஸ் பண்ணிட்டு புத்தி தடுமாறி தான் இப்படிலாம் நடந்துக்கிறாருன்னு தோணுது. சார், இப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க? நேத்து வருண் ரொம்ப வைலண்டா பிஹேவ் பண்ணுவான்னு தான் உங்க சிஸ்டர் சொன்னாங்க. இதே வைலண்ட் மைண்ட் செட்ல என் பூர்ணாவை கொலை பண்ணிருக்க கூடாது. சார், அங்க சுத்தி இங்க சுத்தி என் தம்பியை கொலைக்காரன் ஆக்குறீங்களா? ஏன் இருக்கக்கூடாதா விஜய்? உங்க தம்பி தான் அந்த பொண்ணை இங்க கூட்டிட்டு வந்திருக்காரு. அவரு தான் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. அப்போ அவர் மேல சந்தேகம் படுறது தப்பில்லையே. சார், அந்த பொண்ணு முன்னாடியே செத்துட்டான்னு சொன்னீங்களே. அதான் விசாரிக்கிறோம். சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவோம். உங்க தம்பி தானு சின்ன க்ளூ கிடைச்சாலும் போதும். அப்புறம் இருக்கு கச்சேரி. நான் வருகிறேன். சிட்டி ஹாஸ்பிட்டலில். என்ன மிஸ்டர் வருண் இந்த பக்கம்? ஓ வாங்க இன்ஸ்பெக்டர், நான் இந்த டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தேன். அதான். என்னாவது இம்பார்ட்டன்ட் தெரியல, பட் ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். பேய் பிடிச்சவன் பைத்தியக்காரன் பேரு மட்டும்தான் இப்போ இருக்கு. ஆபீஸ் கூட போக முடியல. எல்லாம் சரியாகும். இப்போ இங்க நிக்கிறீங்க, வீட்டுக்கு போகலையா? விஜய் கூட வந்தேன். திரும்ப அவனே வருவேன்னு சொன்னான். ஓகே வரேன், மீட் யூ லேட்டர். ஓகே சார். உள்ளே வந்த பாண்டியன் டாக்டர் அறைக்குள் செல்கிறான். வாங்க பாண்டியன். ஹலோ டாக்டர். என்ன உங்க பேஷண்ட் என்ன சொல்றாரு? ஏதோ சாமி பேய் கதைன்னு சொன்னாரு.
எஸ் கரெக்ட். இதெல்லாம் உண்மைன்னு நீங்க நினைக்கிறீங்களா? நோ பாண்டியன். அவரோட மனசுல பதிஞ்சிருக்க விஷயங்கள் தான் அவரோட கனவுக்கு காரணம். மத்தபடி பேய் அது இதெல்லாம் சும்மா. அவர் மனசுல பாதிச்சிருக்குன்னு சொன்னீங்களே அது என்ன? நம்ம கேள்விப்படுற விஷயங்கள், படிக்கிற புக்ஸ் இதெல்லாம். இன்னொன்னு சொல்லவா? ஒரு விதமான வகை ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டு அந்த நேரம் இந்த மாரி புக்ஸ் படிச்சாலோ, இல்ல கேள்விப்பட்டாலோ அது உண்மைன்னு நம்ம மனசுல பதிஞ்சிடும். இப்ப வரும் நிலைமையும் அதான். அவர் எடுத்துக்கிட்ட ட்ரக்ஸ் கூட அதுக்கு முக்கியமான காரணம். ட்ரக்ஸ் பத்தி டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தேனே. ஓ எஸ் கண்டிப்பா சொல்றேன். அத பற்றிய டீட்டெயில்ஸ் அனைத்தையும் சொல்கிறார். ஓகே டாக்டர் ரொம்ப தேங்க்ஸ். நான் கிளம்புறேன். ஹலோ சிவா சொல்லுங்க பாண்டியன். அவங்க எல்லாரையும் கூட்டிட்டு நாளைக்கு மார்னிங் இங்க வந்துருங்க. நம்ம நாளைக்கு ஈவினிங் எல்லாரையும் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ண போறோம். அவனை அரெஸ்ட் பண்ணிட்டேங்களா பாண்டியன்? நாளைக்கு ஆஃப்டர்நூன் முன்னாடி அரெஸ்ட் பண்ணிடுவேன். எவிடன்ஸ் எல்லாம் எல்லாம் பக்கா. ஓகே பாண்டியன் நாளைக்கு பார்ப்போம். ஓகே. மறுநாள் காலை. ஹலோ சார் சார் என்னாச்சு விஜய்? ஏன் இப்படி எமோஷ்னலா இருக்கீங்க? என்ன எனி இன்ஸ்யூஸ்? ஆமா சார் நம்ம வருணுக்கு என்ன? காலையிலே திடீர்னு வீட்டு கதவை திறந்துட்டு ஓடுனா. எங்க போறான்னு பின்னாடியே வந்தேன். இங்க ஏரிக்கரையில எதையோ எரிக்கிறான் சார். எனக்கு என்னமோ அது அது பூர்ணான்னு தோணுது. கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார். 1/2 மணி நேரத்திற்கு பின். என்னாச்சு விஜய்? வருண் எங்க? சார் நீங்க சொன்னது மாதிரி எல்லாம் செய்தது இவன் தான். இப்ப வருண் எங்க? அதுவும் அந்த மேட்டுக்கு அந்த பக்கம் இருக்காம். உங்க வீட்ல எல்லாரும் இங்க எப்படி? நான் தான் சார் இன்ஃபார்ம் பண்ணேன். அவங்க கிளம்பி வந்துட்டாங்க. ஓ வருணன் நெருங்கி செல்கிறார். வருண் நீங்க இனி தப்பிக்க முடியாது. சார் நான் ஒன்றும் பண்ணல சார். விட்டுருங்க சார் விட்டுருங்க. ஐயோ சார் என் பையன் அப்படி இல்லை விட்டுருங்க சார். ஓஹோ அப்படி இல்லைன்னா இங்க எதுக்கு வரணும்? சார் அந்த சாமியார் சொன்னதை மனசுல அரிச்சிட்டே இருந்து உண்மையா இருக்கும்னு எல்லாரும் சொன்னாங்க. அதான் உண்மையா இல்லையான்னு பார்க்க வந்தேன். அப்போ இங்க அது எரிஞ்சது. என்ன பண்ணணும்னு தெரியல. பயந்து போய் நின்னுட்டேன். எல்லாரும் சொன்னாங்களா? இல்ல உங்க அண்ணன் விஜய் சொன்னாரா? விஜய் தான் நேத்து நைட்டு சொன்னான். என்ன விஜய் நீங்களே சொல்லிட்டு இப்போ நீங்களே அவரை கொலைகாரன்னு சொல்றீங்க? சார் அது அது வந்து என்ன விஜய் பேச்சு வரலையா? இப்போ நான் சொல்லவா? இந்த பூர்ணா கொலை வருணோட இந்த நிலைமை எல்லாத்துக்கும் காரணம் இந்த விஜய் தான். நோ 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 இன்ஸ்பெக்டர். எஸ் மிஸ்டர் விஜய் எங்க கிட்ட எவிடன்ஸ் இருக்கு. கான்ஸ்டபிள் அரெஸ்ட் ஹிம். சார் சார் நோ சார் இங்க என்ன நடக்குது? ஐயோ ஏன் சார் என் பசங்களை இவ்ளோ கஷ்டப்படுத்துறீங்க? வருண் நான் சொல்றத பொறுமையா கேளுங்க. நீங்க சொன்ன டீட்டெயில்ஸ் படி நான் மலைக்கிராம் போனேன். அங்க பூர்ணா வீட்டுக்கு போயிருந்தேன். அவங்க அம்மா அப்பா பேச்சுல ஊருக்கு பயந்து தான் அவளை படிக்க விடலன்னு சொன்னாங்க. அந்த வார்த்தை கொஞ்சம் நெருடலை கொடுத்துச்சு. ஒரு மருத்துவச்சி பத்தியும் சொன்னாங்க. அந்த மருத்துவச்சி வேற யாரும் இல்ல. நீங்க பூர்ணாவை கூட்டிட்டு போன அதே அம்மா தான். அங்கதான் விஜய் மாட்டிக்கிட்டாரு. அந்த மருத்துவச்சி இப்போ உயிரோட இல்ல. ஆனா அவங்க பசங்க மூலமா உண்மை தெரிஞ்சது. பூர்ணா நீங்க நினைக்கிற மாதிரி முதல் முறையா இங்க வரல. இதுக்கு முன்னாடி இங்க இருக்கிற கலைக்கல்லூரியில் முதல் வருஷம் படிச்சிருக்கா. அப்ப ஒரு நல்ல வேலையில வசதியா இருக்கிற ஒரு பையனோட காதல். இந்த விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சு படிப்பை நிறுத்தி ஊருக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த பையனோட சேர்ந்து ஒரு பெரிய நாடகமே நடத்திருக்கா. அதாவது அவ செத்து போனதா எல்லாரையும் நம்ப வச்சிருக்கா. இதுக்கு அந்த மருத்துவச்சி உடந்தை. அவளுக்கும் வெட்டியானுக்கும் பணத்தை கொடுத்து சரி கட்டியிருக்காங்க. மருத்துவச்சி சொன்னது மாதிரி அவ செத்து போயிட்டான்னு சொல்லியிருக்க. வெட்டையான் மண்ணுக்குள்ளே புதைச்ச பூர்ணா மூச்சு விட அதுல ஸ்டவ் வச்சு உதவிக்கா. எல்லோரும் போன அப்புறம் அவளை எடுத்திருக்காங்க. இதுல என்ன ஸ்பெஷல்னா மருத்துவச்சி திடீர்னு பணம் அதிகமா கொடு இல்லைன்னா உண்மையை சொல்லிடுவேன்னு மிரட்டுருக்கா. எங்க மருத்துவச்சியால தனக்கு பிரச்சனை வரும்னு பயந்து அவளை கொலை பண்ண பூர்ணா சொல்லியிருக்கா. அவன் லவ் பண்ணவன் கொலை பண்ண வந்திருக்கான். அதுவும் கிளவிய காலால மிதிச்சு கொன்னு போட்டிருக்கான். அவ செத்துட்டான்னு நினைச்சா அவன் போயிட்டான். ஆனா உயிர் இருந்திருக்கு. வெளியே போன பேரை வந்த உடனே கிளவி நடந்த எல்லாத்தையும் சொல்லிட்டு செத்து போயிருக்கு. உயிருக்கு பயந்து இவ்வளோ நாள் யார்கிட்டயும் அவங்க சொல்லல. இதெல்லாம் சொன்ன உடனே வருண் நான் கொலையாளின்னு நினைச்சு உங்க ஃபேமிலி போட்டோ காட்டி அடையாளம் சொல்ல சொன்னேன். ஆனா அவங்க அடையாளம் காட்டினது விஜய். விஜய் வேலை பார்க்குற கம்பெனி பக்கத்துல இருக்கிற காலேஜ் தான் பூர்ணா படிச்சது. 2 பேரும் லவ் பண்ணிருக்காங்க. இத பார்த்த அந்த ஊர்க்காரங்க வீட்டுல சொல்லி அப்புறம் பிரச்சனை ஆகி அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்காங்க. அந்த பொண்ணு பின்னாடி இந்த விஜய் வந்திருக்காரு. அப்படிதான் விஜய் அந்த ஊர்ல உள்ளவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இது அந்த வெட்டியானும் உண்மைன்னு ஏத்துக்கிட்டான். இப்போ அவன் அப்ரூவர். விஜய் தான் எல்லாம் பண்ணிருக்கான்னு கன்ஃபார்ம் ஆச்சு. ஆனாலும் பூர்ணா எப்படி செத்தான்னு தெரியல. அதான் அவரை ஃபாலோ பண்ணோம். நேத்து நைட் அவரு பூர்ணா டெட் பாடிய மறைச்சு வச்சிருந்த இடத்துக்கு போனாரு. அங்க அவரோட ஆளுங்க கிட்ட நாளைக்கு காலைல பூர்ணா பாடி எரிச்சிருங்க. அங்க வருண் வருவான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. நாங்க அங்க உள்ளவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு பூர்ணா பாடிய போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அவ பேரண்ட்ஸ் கிட்ட பாடி கொடுத்தாச்சு. இங்க எரியறது வெறும் மெழுகுதான். சார் அப்போ அந்த சாமியார் சொன்னது எல்லாம் கட்டுக்கதை. உங்களுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு நம்ப வைக்க அந்த ஆளு உங்க அண்ணன் செட் பண்ணவன்.
புடிச்சு 4 சாத்து விட்டதும் உண்மைய சொல்லிட்டான். அப்போ எனக்கு வர கனவுகள், வருண் உங்களுக்கு தெரியாம உங்க சாப்பாட்டுல உங்க அண்ணன் ட்ரக்ஸ் ஏத்திருக்காரு. அதாவது அந்த ட்ரக்ஸ் யூஸ் பண்றவங்க கிட்ட நம்ம என்ன சொன்னாலும் அது உண்மைன்னு அவங்க மூளை நம்பிடும். அததான் நீங்க கனவுன்னு நெனச்சுட்டீங்க. முதல்ல இந்த ட்ரக்ஸ் யாரு உங்களுக்கு தராங்கன்னு டவுட் இருந்து, உங்க அண்ணன வாட்ச் பண்ணும்போது தான் அவர் வாங்குறது தெரிஞ்சது. நாங்களும் உங்கள சந்தேகப்படுற மாதிரி நடிச்சோம். அவர் கொஞ்சம் ரிலாக்ஸா அவரோட மூவ்மெண்ட்ட பண்ணாரு. எங்களுக்கு வசதியா போச்சு. சார் பூர்ணாவ கொன்றது உங்க மகன் தாம்மா. விஷ போட்டு கொன்னுருக்காரு. ஏன் ஏன் இப்படி ஒரு நாடகம் போட்டாங்க? ஏன் உங்கள பைத்தியம்னு சொன்னாங்க? ஏன் பூர்ணா அவங்க கொன்னாங்க? இது எல்லாத்துக்கும் விஜய் தான் இனி பதில் சொல்லணும். சொல்லுடா ஏன்டா இப்படி பண்ண? எனக்கு துரோகம் பண்ண உனக்கு எப்படி தோணுச்சு? ஏன்டா உனக்கு இந்த புத்தி? அவன் உன் தம்பி. எங்க இருந்து இந்த கொலைவெறி வந்துச்சு? ஏன் இப்படி பண்ண? சொல்லு விஜய் சொல்லுடா. நல்லா தானே உன்னை வளர்த்தேன். நீயும் அப்படிதானே இருந்த. இப்படி கூட பிறந்தவனுக்கு துரோகம் பண்ண உன்னால எப்படி முடிஞ்சுச்சு? சொல்லுடா சொல்லு. சொல்லுங்க விஜய் இதெல்லாம் ஏன் பண்ணீங்க? பூர்ணாவை ஏன் கொன்னீங்க? சொல்லுங்க. சொல்றேன் சொல்றேன் என்று விஜய் கத்தினான். இன்ஸ்பெக்டர் உடனே சொல்லுங்க விஜய், எதுக்கு பண்ணீங்க? ஏன் பண்ணீங்க? சொல்றேன். ஏம்மா நீ தானே என்ன பெத்த? நான் தானே உனக்கு மொத புள்ள. என்னடா கேக்குற? நீ தான் என் முதல் வாரிசு. உன்னை தானே பொத்தி பொத்தி வளர்த்தேன். அப்போ நான் தானே எல்லாத்துலயும் முதல்ல இருக்கணும். ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்டா நான் தானே. நீ அப்படிதானடா இருக்கா? ஆமா நான் அப்படிதான் எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட். ஆனா இவன் எதுக்கு ஃபர்ஸ்ட் வரணும்? நான் நல்லா படிச்சுட்டு ஃபர்ஸ்ட் வருவேன். எல்லாரும் என்ன பாராட்டுவாங்க. அப்புறம் இவன் ஃபர்ஸ்ட் வருவான். இவனை பாராட்டுவீங்க. எனக்கு பிடிக்கல. எல்லாத்துலயும் இப்படி இவனும் ஃபர்ஸ்ட் வர்றது பிடிக்கல. வேலைக்கு போனேன். நான் முயற்சி பண்ணி எங்க கம்பெனில நம்பர் 1 கொண்டு வந்தேன். இவனும் இவன் கம்பெனியை மறு வருஷம் நம்பர் 1 கொண்டு வந்துட்டான். டேய் நீயும் நல்லா தானடா வேலை பார்க்குற. அதான் இப்போ சொன்னியே நீயும் அந்த வார்த்தை எனக்கு பிடிக்கல. நீ மட்டும்தான் நம்பர் 1 அப்படிங்கிற வார்த்தை தான் எனக்கு பிடிக்கும். அப்படி ஒருத்தன் வரணும்னா இவன் ஒழியணும். ஆனா இவனை கொலை பண்ண விரும்பல. எல்லாரும் இவனை பெஸ்ட்னு சொன்ன மாதிரி பைத்தியம்னு சொல்லணும்னு முடிவு பண்ணேன். நிறைய புக்ஸ் நெட்டுன்னு சர்ச் பண்ணேன். ட்ரக்ஸ் கண்டுபிடிச்சேன். இவன் எப்பயோ கண்டு பயந்த கனவை திரும்பவும் இவனுக்கு சொல்லி சொல்லி அந்த ட்ரக்ஸை இவன் குடிக்கிற தண்ணியில கலந்து கொடுத்தேன். குடிச்சவன் திரும்ப திரும்ப நான் சொன்னதை நம்ப தொடங்கினான். ஆனா எல்லாம் கனவா தான் அவனுக்கு தோணுச்சு. எனக்கு அது லாபமா இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமா நான் நினைச்சதை செஞ்சுட்டு இருந்தேன். அவனும் தடுமாற தொடங்கினான். அந்த நேரம் தான் பூர்ண அறிமுகம் கிடைச்சது. என் ஆபீஸ் பக்கத்துல பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுவா. பேசணும் பழகணும் பிடிச்சது. கல்யாணம் பண்ண முடிவு பண்ணோம். நாங்க சுத்துற அவ ஊருக்காரன் பார்த்து பிரச்சனை ஆகிடுச்சு. அவளை கூட்டிட்டு போயிட்டாங்க. நான் அவளை தேடி போனேன். அவ ஊருக்காரங்க அடிச்சு விரட்டுனாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஃபோன் பண்ணா வீட்டுல கல்யாணம் பண்ண போறதா சொன்னான். கூட்டிட்டு போக சொன்னான். அங்க வந்த பிரச்சனை ஆகும். அதுவும் இல்லாம நம்மள தேடி வருவாங்க. அதனால நான் வேற ஐடியா யோசிச்சு சொல்றேன்னு வச்சிட்டான். ஒரே கல்ல 2 மாங்காய் அடிக்க முடிவு பண்ணேன். பூர்ணா வருண் மூலமா கூட்டிட்டு வர ஐடியா பண்ணேன். அவளை செத்த மாதிரி நடிக்க சொன்னேன். இதுக்கு மருத்துவச்சியும் வெட்டியானுக்கும் பணம் கொடுத்து சரி கட்டினேன். ஸ்ட்ரெஸ் அதிகமாகி தடுமாறிக்கிட்டு இருந்த வருணை மலைக்கிராமம் போக கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும்னு சொல்லி ஃப்ரெண்டோட அனுப்பினேன். நான் நினைச்ச மாதிரி எல்லாம் நடந்துச்சு. அவகிட்ட நான் பேச ஒரு நியூ சிம் வாங்கி கொடுத்தேன். திடீர்னு ஒரு நாள் பூர்ணா என்ன காதலிக்கிறனா வரும்னு சொன்னான். என்னால் நம்பவே முடியல. பூர்ணா கிட்ட கேட்டேன். அதுக்கு அவ இதெல்லாம் சும்மா விஜய். எத்தனை நாள் நான் தான் வேலைக்கு போகவும் நீயும் பாவம் கஷ்டப்படுற. அதான் வருண் கிட்ட சும்மா ஒரு பொய் சொன்னேன். இப்போ அவன் செலவு பண்றான்னு சொன்னான். நானும் நடிப்பு தானேன்னு விட்டுட்டேன். நான் கொடுத்த ட்ரக்ஸ் அதிகமா கொடுக்க கொடுக்க வருண் உளர தொடங்கினான். கனவு வருது குரல் கேக்குதுன்னு சொன்னான். எல்லோரும் அவனுக்கு மனசு சரியில்லைன்னு பேச தொடங்கினாங்க. இதுக்கிடையில பூர்ணாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன்னு அம்மா கிட்டே சொல்லிட்டான். அவளை அவனோட காதலின்னு அறிமுகப்படுத்த எனக்கு பிடிக்கல. அவாய்ட் பண்ண சொன்னேன். அவளும் வரல. வீட்டுக்கு வந்தா நல்லா இருக்காதுன்னு சொன்னா. உடனே இவங்களும் எல்லாரும் கிளம்பி பார்க்ல மீட் பண்ண போயிட்டாங்க. என்ன பண்ணலான்னு யோசிச்சேன். சரி எப்படியும் இவன் பைத்தியம் ஆகிடுமா. ஸோ அந்த பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்குற மாதிரி நம்ம கல்யாணத்தை நடத்திக்கிறான்னு முடிவு பண்ணேன். அதனால நிறைய டோஜஸ் அதிகமா ட்ரக்ஸ் கொடுக்க தொடங்கினேன். அவனும் அரை பைத்தியம் ஆகிட்டான். அப்போ ஒரு நாள் அவனுக்கு ட்ரக்ஸ் அதிகமா கொடுத்து அவன் வளர தொடங்கும் போது அவன்கிட்ட பூர்ணிமா உனக்கு இல்ல. அவ இனி உன்கிட்ட பேச மாட்டா. அவ வேண்டான்னு உனக்குன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். மறுநாள் பூர்ணா கூட போகும்போது அவனுக்கு அந்த ட்ரக்ஸோட எஃபெக்ட் அவனுக்கு நான் சொன்னது யாரோ கொடூரமா சொல்ற மாதிரி கேட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம ட்ரக்ஸ் யூஸ் பண்ணா அவன் அவனையே அடிச்சுப்பான். அப்படி அவனுக்கு பட்டிருந்த காயத்தையும் பார்த்த பூர்ணா என்ன திட்டுவா. எனக்கு ஏதோ தப்போன்னு தோணுச்சு. உடனே அவளை வர சொன்னேன். மாட்டேன்னு சொல்லிட்டா. பூர்ணாக்கு பணத்தாசை அதிகம். அதனால உன் பேர்ல நிலம் வாங்கிக்கிறேன். பதிவு பண்ணவான்னு சொன்னேன். அவளும் வரதா சொன்னா. ஆனா நான் கூப்பிட்டது அவளை ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணேன். நாங்க பிளான் பண்ண மாதிரி வருண் கிட்ட போய் சொல்லிட்டு வந்துட்டா. ஏற்கிறக்கிட்ட போனப்ப அவகிட்ட உண்மையை சொன்னேன். ஆனா அவ என்ன அசிங்கமா பேசினான். கோவத்துல 2 பேரும் கத்துனோம்.
என்னை ஏண்டி வேண்டான்னு சொல்ற? நான் எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவன் உன் தம்பி கூட ஃபர்ஸ்ட் தான். எனக்கு அவன பிடிச்சிருக்கு. என்னை விட்டுரு. நீ ஒரு கொலைகாரன். நாளைக்கே நீ ஜெயிலுக்கு போயிட்டா நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டா. அவளுக்கு தான் எல்லாமே பண்ணேன். பின்னாடி பிரச்சனை வரும். இப்பவே மருத்துவ சிக்கலைவே கொல்லுன்னு அவ தான் சொன்னா. இப்போ இப்படி மாத்தி பேசுனா. நான் சும்மா இருப்பேனா? விஷ ஊசிய எடுத்து அவன் கை நரம்புல ஒரே குத்து. போய் சேர்ந்துட்டா. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு படுத்துட்டேன். இதுல வருண மாட்ட வைக்க நினைச்சேன். நான் நினைச்ச மாதிரி அவன் வயலண்டா நடந்தான். ஆனா எங்க அம்மா சாமியார் கிட்ட போன்னு சொல்லிடுச்சு. அதுக்கு தான் ஒரு போலி சாமியாரை ரெடி பண்ணி ஒரு நாடகம் போட்டோம். போலீஸ்காரங்க வருண் மேல சந்தேகப்படுறாங்கன்னு நினைச்சு என் திட்டம் சக்சஸ்ன்னு சந்தோஷமா இருந்தேன். போஸ்ட்மார்ட்டம் பண்ணா நான் மாட்டிக்க கூடாதுன்னு தான் கடத்திட்டு போன பூர்ணா உடம்ப எரிக்க நேரமா பார்த்து அதுல கரெக்டா வருண கோத்து விட்டேன். அவனும் இங்க வந்தான். இதுதான் நடந்தது. அது எல்லாம் சரி. பூர்ணாவை கொல்ல யூஸ் பண்ண விஷ ஊசி ஏது உங்களுக்கு? அவ கல்யாணத்துக்கு மறுத்தா விஷ ஊசி போட்டுருவேன்னு பயமுறுத்தா அதை வாங்கி வச்சிருந்தேன். எவ்வளோ பிளான் பண்ணிருக்கீங்க விஜய். சரி, இனி ஜெயில உட்காந்துட்டு பிளான் பண்ணுங்க வாங்க. சாட்சிகள் ஆதாரங்கள் அடிப்படையில் விஜய் தான் குற்றவாளிகள் என்பது நிரூபிக்கப்பட்டது. நாடகமாடி ஒரு குடும்பத்தை ஏமாற்றிய குற்றத்திற்காக 1 வருடம் ஜெயில் தண்டனையும், போதை மருந்தை தவறாக பயன்படுத்தி ஒருவரை கொடுமை செய்த குற்றத்திற்காக 3 வருடமும், மருத்துவர் பார்க்கும் மருதம் மற்றும் பூர்ணாவை கொன்ற குற்றத்திற்காக ஆயுள் தண்டியும், டெட் பாடியை கடத்திய குற்றத்திற்காக 1 வருடம் தண்டனையும் அளிக்கப்படுகிறது. இவை அனைத்தையும் குற்றவாளி ஏக காலத்தில் அனுபவிக்க இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. மேலும் குற்றவாளி மனநலம் சரியில்லாதவர் போல் பேசுவதால் அவரை தண்டனை காலத்திலேயே அவருக்கு மருத்துவ சிகிச்சை அளிக்கவும் கோர்ட் உத்தரவு இடுகிறது. சில வருடங்களுக்கு பிறகு வருண் தன்னோட வேலையை விட்டுட்டு முழுசா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டான். இப்போ தனியா பிசினஸ் பண்றான். வருணோட அம்மா வேலையை விட்டுட்டாங்க. இப்போ சின்சியரா வருணுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க. விஜய்க்கு இப்போ 1 மாசத்துக்கு முன்னாடி தான் கல்யாணம் ஆச்சு. மாப்பிள்ளை வேற யாரும் இல்ல, நம்ம இன்ஸ்பெக்டர் பாண்டியன் தான். அவர் முதலா விஜயை பார்த்த உடனே முடிவு பண்ணிட்டாரு. இவ்வளோ வருஷமா வெயிட் பண்ணி இப்போதான் கல்யாணம் முடிஞ்சது. அப்புறம் நம்ம விஜய் ஜெயிலுக்குள்ள பத்திரமா இருக்காரு. நன்றி. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் டிஃப்ரெண்ட்டாக பார்க்கணுன்னா நம்ம வாய்ஸ் ஆஃப் கேலக்ஸியை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. பாய்.